மாரி செல்வம் 43 வயசு, சிவகங்கையை சேர்ந்தவர், ஒரு கார் டிரைவர். இவருக்கு திருச்சியில் ஒரு ஃப்ரெண்டு ஆதிரா என்கின்ற ஆதித்தமிழன், அவங்க ஒரு திருநங்கை. மாரி செல்வம் திருச்சிக்கு காரில் வந்திருக்காரு, ஒரு வாடகை கார் வச்சு ஓட்டுறவர். இந்த ஆதிரா திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி. அவங்க ஒரு 14 வயசு பொண்ணு வீட்டில் இருந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், காரில் போகலாமா, கொண்டாந்து வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருக்காங்க. அப்புறமா இவர் ஜூஸில் ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்ததா சொல்லப்படுது. ஒரு ஈவினிங் ஒரு 6:30 போல் கீரைக்கடை பஜார்கிட்ட அந்த பொண்ணை வண்டியிலேருந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறமா அந்த பொண்ணு அரை போதையில் இருந்தோன்னே சுற்றி முற்றி சொந்தக்காரவங்களாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் பார்த்து என்ன பாப்பா என்ன எதுன்னு இந்த மாதிரி பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தொடர்ந்து இந்த 12 நாட்களே குழந்தைகள் எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமா ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. இப்போ கூட திருச்சியில தன்னோட தங்கச்சி மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு பொண்ணை அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் போதை மருந்து கொடுத்து அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன நடந்திருக்கு? திருச்சி காந்தி மார்க்கெட் போலீஸ் அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மாரி செல்வம் 43 வயசு, சிவகங்கையை சேர்ந்தவர், ஒரு கார் டிரைவர். இவருக்கு திருச்சியில் ஒரு ஃப்ரெண்டு ஆதிரா என்கின்ற ஆதித்தமிழன், அவங்க ஒரு திருநங்கை தோழி இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதிராவை பார்க்குறதுக்கு, ஆதிரா அலைஸ்தா ஆதித்தமிழனை பார்க்குறதுக்கு மாரி செல்வம் திருச்சிக்கு காரில் வந்திருக்காரு, ஒரு வாடகை கார் வச்சு ஓட்டுறவர். வந்தப்போ அதாவது திருச்சி கல்மந்தை காலனியில் மதியானம் போல் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த ஆதிரா திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி, அவங்க ஒரு 14 வயசு பொண்ணு வீட்டில் இருந்திருக்காங்க. இவர் அடிக்கடி போய் வந்திருப்பார் போல இருக்கு. இல்லைன்னா அவ்வளோ க்ளோஸாக ஈவினிங் போல் ஒரு 5 o'clock 5:30 அரவுண்டு ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், காரில் போகலாமா, கொண்டாந்து வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருக்காங்க. அப்புறமா இவர் ஜூஸில் ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்ததா சொல்லப்படுது. அது குடிக்க விருப்பம் இல்லாமையும் இவர் வலுக்கட்டாயமாக குடிக்க சொன்னதாகவும் தகவல். முதல் கட்டம். அப்புறம் ஒரு அரௌண்டு 6:30 போல் கிளம்புவோம், எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது, வீட்டில் கொண்டு விடுங்க என்னைய. இல்லை இப்போ போனப்போ இல்லை பக்கத்தில் தான் சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6:30 போல் கீரைக்கடை பஜார்கிட்ட அந்த பொண்ணை வண்டியிலேருந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறமா அந்த பொண்ணு அரை போதையில் இருந்தோன்னே சுற்றி முற்றி சொந்தக்காரவங்களாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் பார்த்து என்ன பாப்பா என்ன எதுன்னு இந்த மாதிரி மாரி செல்வா இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்ன சீண்டல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அது உடனே அந்த பொண்ணை உடனே மீட்டு GH 108 போய் GHக்கு அட்மிட் பண்ணி அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். உடம்புல நிறையா ரத்த காயங்கள் கிழிந்த இருந்திருக்கு. ஒருவேளை தள்ளி விட்டுருப்பாங்களா டோரை திறந்துட்டுங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. டோரை திறந்துட்டு கிக் பண்ணியிருந்தாங்க உள்ளே இருந்துன்னு. சரி, முதல்ல மாரி செல்வம் மட்டும் தான் பண்ணானா கூட வேறு யார் இருந்தாங்களாங்கிறதையும் விசாரிக்கணும். ஏன்னா எதுக்காக இப்படி பண்ணணும், ஒரு ஆக்சஸ் அவைலபிலிட்டி இப்படி எப்படி கிட்ட கையில் உள்ளவங்கள கூட வெட்டி கொண்டு பண்ணுவாங்கன்னா ஆச்சரியப்படணும்ல. வேறு யார் இருந்தாங்களான்னு விசாரிக்கணும். அதோடு இல்லாமல் மறுபடியும் ஒரு கொஞ்சம் லேட்டாக அதே கல்மந்தை காலனிக்கு 7:30 மணி இடத்துல மாரி செல்வம் மறு ரவுண்டு போயிருக்காப்புல மாரி செல்வம். போகணுன்னா அங்கே சொந்தக்காரவங்க எல்லாம் காற்று ரெடியாக இருந்திருக்காங்க. ரெடியாக இருந்தோன்னா போட்டு பொழந்து கட்டி அவருக்கு மண்டையில் தையெல்லாம் போட்டுவிட்டு அவரையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்து இப்போ கைதும் பண்ணிட்டாங்க போலீஸு. காந்தி மார்க்கெட் போலீஸு முதற்கட்டமாக விசாரணை நடைபெற்று கொண்டு இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஓகே சார், இதெல்லாம் பார்க்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, வெளியும் பாதுகாப்பு இல்லை, கூட இருக்கவும் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அச்சம் வருது. யாருக்குமே தான் பாதுகாப்பு இல்லை, ஆண் குழந்தைங்க மட்டும் என்ன அப்புறம் குழந்தைகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே. இந்த சூலூரில் என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அடுத்த லெவல் வருது. 18 வயசு கீழே இருந்தால் குழந்தைங்க லிஸ்ட்டில் கொண்டு வர்றோம். 1.5 வயசு குழந்தையே அடித்து கொள்கிறான் கேரளாவில். அதுக்கு தாய் உடந்த அவங்க பாட்டி இல்லைன்னா அது அப்படியே சாதாரணமாக போயிருக்கும். அவங்க பாட்டி தானே ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நான் பெயில் எடுக்க மாட்டேன், வக்கீலும் வைக்க மாட்டேன், ஜெயிலே கிடந்த அழியட்டுன்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இப்போ உள்ள ஒன்று சொல்கிறேன். அப்போ யாரை நம்பி தான் இங்கே வாழ்கிறது? அம்மாவை நம்பியும் குழந்தை இருக்க முடியல. இப்போ பார்த்தா நெய்வேலியில் பார்த்தா தகப்பனே குழந்தை கத்த இருக்கிறான். யாரை நம்பி தான் வாழ்கிறது? நம்பகத்தன்மை. ஒரு லெஸ்பியனுக்காக வேண்டி குழந்தைய கொள்றாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். லெஸ்பியன் ஓசூர் பக்கத்தில் லெஸ்பியன் தோழி சொன்னாங்களாம், நீ குழந்தை பிறந்ததுலேருந்து என்னை சரியாக என்னோட நட்பு பாராட்ட மாட்டேற, அந்த குழந்தைய கொண்டுட்டேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கிட்ட தான் நம்ம இருக்கிறது? நீங்களே சொல்லுங்கள், எங்கே தான் பாதுகாப்பாக இருக்குது?
பிறக்கிறதே பெரிய மங்கையரா பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னா பிறக்கே வேண்டாமோ யாருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளுக்கு நாள் நடக்கிற அஃபென்ஸை பார்க்கல தம்பி. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் உண்டு. நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ செத்தா பாரு நரகத்துக்கு போவேன்னு. இன்னொரு கிரகத்தின் நரகமே இந்த பூமின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கிரகம் இருந்திருக்கும் எங்கேயோ, நம்ம அங்கே எல்லாம் இருந்திருப்போம். அங்கே செஞ்ச பாவத்தோட விளைவு தான் இந்த பூமியில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா போர் நடக்குது, அங்கே பார்த்தா டெல்லியில் பார்த்தா தேட்டர் பற்றி பிடிச்சி 21 பேர், ஹோட்டல் பற்றி பிடிச்சி எரிஞ்சு 21 பேர் சாகுறான். அங்கே பார்த்தா ஹார்மோஸ் தீவில் பாமாக போடுறாங்க, அங்கே பார்த்தா உக்ரைனில் பாமாக போடுறாங்க. ஒரு மரணத்துக்காக நீ அழுகிறீல்ல, கொத்து கொத்தாக கொள்றான். இலங்கையில் பார்த்தா கொத்து கொத்தாக கொண்டான். இப்படி ஒரு உலக நாடுகள் போருக்குள்ள போர் போட்டு கொத்து கொத்தாக கொள்றது. சிலிண்டர் கொடுக்கறது இல்லை. பணம் வச்சிருக்கவன் பணம் படைத்தவன் பணம் மேலும் பணக்காரன் ஆகிறான். ரிச் மேக்கிங் ரிச், போர் மேக்கிங் போர் அப்படின்ல இருக்கு. ஏற்றத்தாழ்வு, சாதி சண்டை, கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கணும் புது மாக்கு மாக்குன்னு வெட்டுறாங்க. அன்னைக்கு பார்த்தா ஆலங்குளம் தென்காசியை. அப்போ எங்கே தான் தம்பி வாடுறது? கட்சிக்காரன் என்ன செய்யறான்? வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போய் இப்போ கூல்ட்ரிங்ஸில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் அபியூஸ் பண்ணிட்டு உறவு முறையற்ற நடக்குதுன்னு சொல்ல வர்றது. ஒரு ஒரு நெறிமுறை கெட்டு போச்சு டோட்டலாகவே. நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, அதெல்லாம் தாண்டி இருக்கீங்க. நெறிமுறையற்றன்னு சொல்லுவாங்கள்ல, அறமற்ற நெறிமுறையற்ற ஒரு வாழ்வியலுக்கு எல்லாருமே ஆயிட்டாங்கிறத ஒத்துக்கணும். இங்கே ஒன்றும் இங்கே யாரும் நல்லவங்க கேட்டவங்களாம் இல்லை. சந்தர்ப்பம் கிடைச்சா இங்கே எல்லாரும் தப்பு செய்ய தயாராக இருக்காங்க. சந்தர்ப்பம் கிடைச்சி ஒருத்தன் தப்பு செய்யாமல் இருந்தான்னா அவன் யோக்கியன். எனக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது இந்த இடத்துல தப்பு செய்ய, என்னை யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நான் தப்பு செய்யலைன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அவன் பரம யோக்கியன். ஆனால் இங்கே எல்லாரும் சந்தர்ப்பம் கண்ணி குத்திருப்பாங்கல்ல, கொக்கு வந்து உட்காந்தாலும் கொக்கு மாட்டிக்கும். அது மாதிரி எல்லாருமே சந்தர்ப்பத்துக்காக வெயிட்டிங் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சார் இப்போ இங்கே பெண்களும் சரி சிறுமிகளும் சரி எப்படிதான் சார் வாழ்றது? இப்போ இங்கே கூட பாருங்களேன், அந்த சிறுமி ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு. உதவி செஞ்ச வந்தவர் வந்து உபத்திரமா மாறி இருக்காரு. ஹெல்ப் யார்கிட்ட கேட்குறோம்னு இருக்குல்ல, ஹெல்ப் யார்கிட்ட? அது யார் அவர் உங்களுக்கு மாறி செல்வங்கிறது? அந்த சிறுமிக்கு யார் முதல்ல அதை சொல்லுங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? சொந்தக்காரனா, அண்ணனா? உங்கள் அக்கா. அக்கா திருநங்கையோட பெஸ்டி ஃப்ரெண்டு. அப்போ எப்படி மொராலிட்டி வந்துடுதுல தம்பி? யார்கிட்டையும் உதவியை கேட்க வேண்டியதில்லை. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கூடத்தில் பிடி வாத்தியார் அழைச்சிட்டு போகிறான் ஸ்போர்ட்ஸுக்கு, பேசணுமா இல்லையா? போய் அதை அப்யூஸ்மெண்ட் பண்ணுறான். நடக்குது தானே? காலேஜில் நடக்குது இல்லை, பள்ளிக்கூடத்தில் நடக்குது இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது தம்பி அஃபென்ஸு. ஸ்டேஷனில் நடக்குது. சிங்கப்பெண் போலீஸ் போடுறாங்க, சிங்கப்பெண் மேலே பாஞ்சிட்டார் ஒரு ஆண் புலி பாஞ்சிட்டு. எங்கே இல்லை சொல்லுங்கள்? பொலிட்டீஷியன்ஸ், காமன் பீப்புள்ஸ் எல்லா இடத்துலையும் அப்யூஸ்மெண்ட்ஸ் நடக்குது. அப்போ அது அப்யூஸ்மெண்ட்ஸ் நடக்கிறது யார் நடக்கணும்? கவர்மெண்ட் தான் நடக்க முடியும். நீ நானும் பேசி என்ன போகுது? வருத்தம் தான் பண்ணலாம். அப்போ இன்னும் சட்டங்கள் கடுமையாகும். சட்டங்கள்லாம் கடுமையாக தான் இருக்குது. தூக்கெல்லாம் இந்த நாட்டை விட்டு எடுக்கலையே. ஆனால் அப்போ இந்த தப்பு இல்லை. நிர்பயா இதில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஏற்றினாங்க தானே, தொங்க விட்டாங்க தானே. இப்போ விளாத்தி கொடுத்த ரெட்டாயிரம் தூக்கு தண்டனை கொடுக்கலையா? கொடுத்துட்டு தான் நம்பி இருக்காங்க. குற்றங்களும் நடக்குது, தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனால் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுங்க. அதுதான் தம்பி சொல்கிறேன். டோட்டலாக மொராலிட்டி ஆகிப்போச்சு, சமுதாயம் கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் மது. நீங்கள் மதுவை நிப்பாட்டாமல் இந்த நாட்டில் நீங்கள் எதையுமே யூனிஃபார்ம் பண்ணவே முடியாது. அது சும்மா ஒரு ஃபேக். நான் வந்து டிசிப்ளின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேக். மதுவை நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த சொசைட்டியை யூனிஃபார்ம் பண்ண முடியும். போதையை வச்சுட்டு இப்போ பிரச்சனையே போதை தானே. போதையை வச்சுட்டு நீங்கள் அதை சரி பண்ண போகிற பாக்கி எல்லாத்தையும் சிஸ்டத்துனா நம்மளை விட கோமாளி யாருமே இல்லை. போதையை ஒழிச்சாதான் கடையை சாராய கடையை எடுத்து சாத்துங்க, அப்புறம் பார்ப்போம் குற்றம் எப்படி நடக்குதுன்னு. தொலைச்சி கட்டுருவோம் அப்புறம். தம்பி இங்கே ஒருத்தர் ரோட்டில் பிளாட் ஆகி கிடக்கிறானா, அவன் கஞ்சா போதையில் கிடக்கிறானா, சாராய போதையில் கிடக்கிறானா, மாத்திரை போதையில் கிடக்கிறானா, இல்லை மெத்து போட்டிருக்கானா, கொக்கைன் போட்டிருக்கானா, இல்லை ஆல்கஹால் டாஸ்மார்க்கில் குடிச்சிருக்கானான்னு தெரியல. நம்ம 19 ரூபா டாஸ்மார்க்கில் குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறோம். இந்த வெயிலில் மயக்கத்தில் கிடக்கிறானா, அவன் ஒன்னாட்டில் ஏற்றணும், எதுவுமே நமக்கு தெரியல, போயிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரிங்க்ஸ் இல்லைனா ஏன் படுத்திருக்கான்னு கேள்வி கேட்போமா இல்லையா? போலீஸ் தம்பி எழும்பு தம்பி, எதுடா படுத்திருக்க, என்னடா அது உளறான்னு வச்சுக்க, பண்ண வண்டியில் ஏற்றுறா, உன்னை ஜிஹெச் கொண்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணு, என்ன குடிச்சிருக்கான்னு பாரு, ஏதோ உனக்கு சரக்கு, அங்கே பிளாக்ல உனக்கு இங்கே பிளாக்ல உனக்கு கைது பண்ணிடலாம்ல. கவர்மெண்ட் நினச்சதுன்னா 30 நாளில் தம்பி, 30 நாள் இல்லை 3 மணி நேரத்தில் நாட்டை டைட் பண்ணிவிடலாம். 3 ஹவர்ஸில் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஏன் ஒரே நாளில் ஊரை சாத்துனப்போ ஊரை சாத்தலையா? நீங்கள் ஊரடங்கு போடலையா? சாத்துனீங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லையா?
மெரினாவுக்கு 144 போட்டீங்க, கடற்கரைக்கே 144 போட்டு விடுற நம்ம ஊர். சிஸ்டம் கையில் எடுக்கணும். சும்மா கண் துடைப்புக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வேலையாகாது. சார் இப்ப இங்க கவர்மெண்ட் தனி பேரண்ட்ஸ்க்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார். இங்க கூட அந்த அந்த சிறுமி என்ன சொன்னா ஃப்ரெண்டை பார்க்கணும் போய்க்கணும்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கார்டை கீழே இறக்கி விடாரு. அப்ப அந்த 1 மணி நேரம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்கலையா? என்ன 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. பொண்ணை சூலூர்ல பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுடுறான். ஆனா அவங்களோட அம்மா குடிகாரின்னு சொல்லி கிளப்பி விடுறான். இவனை என்ன செய்ய சொல்றீங்க? சரி, குடிகாரியாவே இருந்தாதான் என்ன, ரேப் பண்ணி கொண்டுருவியா? என் அம்மா குடிகாரினா இவங்களை பொண்ணை கொண்டு போய் ரேப் பண்ணி கொண்டுருவியான்னு கேட்டேன். எப்படி கதையை ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க. அப்ப இன்னமும் எல்லாருமே தப்பிச்சுக்கிறது தான் கதை கட்டுறாங்களே ஒழிய ரியல் கிரவுண்ட்ல என்ன, ரியாலிட்டி என்ன, இது எது நிஜம் எது உண்மை, அதை வெளில கொண்டு வரணும்ல தம்பி. ஒரு பக்கம் பார்த்தா ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, உண்மை ஒன்று இருக்கு, கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இருக்கு, எஃப்ஐஆர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்யூஸ்மெண்ட் ஆனவங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கல. விளாத்திக்குள்ளம்லாம் போலீஸ் திணறிட்டு தம்பி பிடிக்க முடியறதுக்குள்ள படாதபாடுபட்டாங்க. கடைசியாக ஏதோ ஒரு அந்த விண்டுமில்ல உள்ள ஒரு இல்லை கேமரா இருந்து சிசிடிவி இருந்து பிடிச்சாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறது? அண்ணா யூனிவர்சிட்டி தண்டனை 30 வருஷத்துக்கு ப்ரிவிலேஜஸ் இல்லாத தண்டனை ஞானசேகருக்கு. பொள்ளாச்சியில் லைஃப் கொடுத்து தானே இருக்காங்க. சாத்தாங்குளத்தில் ரெட்டை ஆயில் கொடுத்து தான் எடிட் சாத்தாங்குளம் பெண்ணிக் ஜெயராஜ் கொலை ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்து தானே இருக்காங்க. தண்டனையெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் தம்பி இருக்காங்க. நீங்கள் அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் தம்பி, சட்டம் ஒழுங்கு பண்ணணும்ல. சாராயக்கரை வச்சுட்டு எங்கேருந்து ஒழுங்கு பண்ண சொல்கிறது? போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இந்த சந்தில் 10,000 பெனால்ட்டி போடுற சந்தில் புந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சந்தை வழி ஓடிட்டல்ல அப்படின்னு இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, 10,000 ஃபைன் போட்டுருவாங்க. நான் வீட்டுக்கிட்ட போய் குடிச்சிக்கிறேன், காசு கொடுங்கிற லெவலில் ஆகிப்போச்சு. இப்போ குடிக்காமல் வீட்டுக்கு போகிற நேரம் சொல்லலை, வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது, போய் வாங்கிட்டு போயிடுற வீட்டை பார்த்துன்னு. அப்போ எதை நிறுத்தணும்? இங்கே ஒழுங்குபடுத்த மதுக்கடைகளை தான் நிப்பாட்டணும். சிக்னல் அங்கே போட்டால் தான், ரெட் லைட் போட்டால் தான் வண்டி நிற்கும். இல்லைன்னா சும்மா வண்டியை 19 ஓட விட்டுருவேன், டிராஃபிக்கும் ஒழுங்கு பண்ணுவோன்னா முடியுமா தம்பி? எதுக்காக மேம்பாலங்கள் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி ரவுண்டான ஒன்று இருந்தது தெரியுமா? ரவுண்டாலாம் 4 பக்கம் ரோடு இருக்கும், சுற்றி அதில் போகணும். அதெல்லாம் சென்னையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கத்திப்பாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா ரவுண்டானா? இல்லை, நாம எனக்கு ஞாபகம் இருக்குது. மாதாவரத்தில் ஒரு பெரிய ரவுண்டானா இருந்தது. எல்லாம் மேம்பாலங்கள் எதுக்கு தூக்குனாங்க? இதை வச்சு சரி பண்ண முடியாது. சிக்னல் இல்லாமல் தம்பி பெருசாக டிராஃபிக்கை சரியாயிடுமா? தானாகவே எல்லாம் சரியாக போய்ப்பாங்களா? அப்புறம் எது சிக்னல்? ரெட் லைட் எது? சாராய கடை தூக்குடா, கடை எடுத்து சாத்து எல்லாம் 5000 கடை தானேங்க. வேறு வேலை மாற்று வேலை கொடுக்குங்க. ஒரு கடைக்கு 3 பேர் இருப்பாங்களா ஸ்டாஃபு, சூப்பர்வைசரோட சேர்த்து மாற்று வேலை கொடுங்க, டெம்பரரி ஸ்டாஃப் வேலை கொடுங்க. இங்கே நம்மள்கிட்ட வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. நம்மள்கிட்ட எதுக்குமே லிமிட்டு கிடையாதுன்னு. கறி வச்சாலும் 1 கிலோ இருந்தாலும் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிற பெருமை பேசுகிற நம்மள்கிட்ட எதுக்குமே கண்ட்ரோல் கிடையாது. சுகர் நீ 150 இருக்குன்னு சொல்லி வச்சுக்க, நான் 200 இருக்குன்னு சொல்லுவேன். இந்த அவரை கேட்டால் 400 இருக்கும் பாரு, இந்த அவரை கேட்டால் 1000 இருக்கு பாரு. எல்லாத்துலேயும் பில்டப் தானே. நம்ம எல்லாமே பெருமை பேசுறதுல பயங்கரமான ஆளுங்க தம்பி. நம்ம எல்லாத்துலேயும் ஹைக்கு தான். நம்ம அவர் ஃபுல் அடித்தாலும் அப்படியே இருப்பார் அப்படின்னு. அப்புறம் மெட்டபாலிசம் அழுவி ஊற்றி போச்சுன்னு அர்த்தம். உள்ள தண்ணி குடித்தா போதை வரணும், அதானே இயற்கை. எதுவும் குடிச்சு எதுவுமே வேலை செய்யலை உங்கள் உடம்புலன்னா, அப்போ சட்டங்கள் எவ்வளோ பண்ணியும் எதுவுமே திருத்த முடியல, சிஸ்டம் அப்படியே திருத்த முடியலன்னா அப்போ பிரச்சனை வேற எங்கேயே இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு கேட்ட கேள்வி பதில், தண்டனைகள் கடுமையாக தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே குறைக்க முடியல. குற்றத்தைனா என்ன செய்யணும்? குற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியை போய் வேற இருக்கணும். வேற இருக்கிறதுனா சாராயத்தை அறுக்காம வேற இருக்கவே முடியாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.